Hello viewers, welcome செய்யறேன் Agmal foodக்கு. உருளைக்கிழங்கு வாழைக்காய் இதில் தாங்க நம்ம வந்து சிப்ஸ் அதிகமாக சாப்பிடுவோம். இன்னைக்கு வந்து சேனக்கிழங்கு வச்சு சிப்ஸ் வந்து செஞ்சுட்டு இருக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ இருக்கும். இதுக்கு எடுத்து தோலெல்லாம் உரிச்சிட்டு நல்ல சின்ன சின்ன பீஸாக வந்து கொஞ்சம் மெலிசாவே வந்து கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி வந்து ஷேப்பில் சின்ன சின்னதாக. இதுக்கு தேவையான மசாலா என்னன்ட்டு பார்க்கலாம். தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இது எல்லாமே வந்து கையால் நல்லாவே வந்து இதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி பாருங்க, இந்த மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து கொஞ்சம் தனித்தனியாகவே வந்து வச்சிடலாம். மசாலா எல்லாமே வந்து நல்லா அப்சர்வ் ஆகுங்க. இந்த மாதிரி நம்ம ஈவனாக வந்து தடவி வைக்கலாம். இப்போ நம்ம ஷெலோ ஃப்ரை ஆட்டம் வந்து செஞ்சுக்கலாம். கொஞ்சம் தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாங்க. இதெல்லாம் இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம வந்து வைக்கக்குள்ள நல்லாவே வந்து எல்லாம் 2 பக்கமும் ஃப்ரை ஆகும். ஒன்று மேலே ஒன்று இல்லாத பார்த்துங்க. எண்ணெய் நல்லாவே வந்து சூடானது மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதுக்கு 2 பக்கமும் வந்து வறுத்து எடுக்கணுங்க. ஏன்னா அது வந்து உள்ளேயும் வந்து வெந்து உங்களுக்கு வரணும். கொஞ்ச நேரம் வந்து வெந்ததும் ஒரு பக்கம் நம்ம வந்து எல்லாமே வந்து இது டர்ன் பண்ணி விட்டுடலாம். போட்டதுமே வந்து டர்ன் பண்ணிங்கன்னா மசாலா எல்லாமே வந்து உங்களுக்கு உளுந்துடும். பார்த்துங்க. பாருங்க, நல்லாவே வந்து இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ நம்ம செகண்ட் பேட்சும் வந்து அதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்க, இந்த கிழங்கு வந்து கட் பண்ணக்குள்ளே வந்து ரொம்ப வந்து மெலிசாவே வந்து கட் பண்ணுங்க. ரொம்ப மொத்தமாக கட் பண்ணிங்கன்னா இந்த கிரிஞ்சினஸ் வந்து வெந்து வரக்குள்ளே இருக்காதுங்க. சிப்ஸ் வந்து கிரிஞ்சாக இருக்கணும்னா கொஞ்சம் மெலிசாவே இருக்கணும் அந்த கிழங்கு வந்து கட் பண்ணக்குள்ள. நம்ம வந்து சேனக்கிழங்குல வந்து நம்ம இந்த மாதிரி பொரிச்சு கொடுக்கக்குள்ள நல்லாவே வந்து பசங்க விருப்பமாக வந்து சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியான ஒரு கிழங்கு. நம்ம நார்மலாகவே வந்து உருளைக்கிழங்கு வாழைக்காயில் செஞ்சுருக்குறோங்க. ஆனால் இந்த மாதிரி வந்து சேனக்கிழங்குல செய்யக்குள்ள ரொம்பவும் வந்து நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். அதே மாதிரி வந்து ஹெல்த்துக்கும் நல்லதுங்க. இது வந்து ரச சாதம் அதே மாதிரி நீங்கள் வந்து சாம்பார் கூட சைட் டிஷ்ஷாக வந்து வச்சு சாப்பிட முடியுங்க. தேவைன்னா உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், பார்த்துங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக வந்து ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனுக்கு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உடனுக்குடன் மொபைலில் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகுங்க. என்ஜாய் ஃபுட்.